இந்த மாதத்தில் உலகத்தில் இருக்கிற அனைத்து இஸ்லாமியர்களும் அவருடைய பாட்டனாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தாமல் இருந்துவிட முடியாது. அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிற சில செய்தியோடு இன்றைய ஜும்மா பிரசங்கத்தை நாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம் சமூக கல்வி சிறார்களுடைய இஸ்லாமிய குர்ஆன் கல்வி அது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு என்னுடைய நான் எடுத்த தலைப்புக்கு வர இருக்கிறேன். சிறார்களுடைய இல்மு என்பது மிக அவசியமான ஒன்று. எங்கெல்லாம் மார்க்க கல்வி அந்த ஆரம்ப பாடசாலை ஓதுற பள்ளி என்று சொல்லப்படுகிற நமது பழக்கத்தில் இருக்கிற அந்த ஓதுற பள்ளி கவனக்குறைவாக எப்பொழுது ஏற்படுத்துகிறோமோ அப்ப அந்த ஊருக்கு நிறைய இழப்புகள் உண்டு என்பதை யோசிக்கணும். ஒரு சின்ன ஹதீஸ் உங்களுக்கு சொல்றேன். கல்வி ஞானத்தை இஸ்லாமிய கல்வியின் மீது கவனக்குறைவு ஏற்பட்டால் தன் குழந்தைகளுக்கு தீன் சம்பந்தப்பட்ட மார்க்க சம்பந்தப்பட்ட கல்வி கொடுக்கிற அதில் நாம் கவனக்குறைவை ஏற்படுத்தினால் என்ன இழப்பு என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் கல்வியை சஹாபாக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் சபைக்கு வருகிற மாதிரி இருக்கிறாங்க. ஒருத்தர் வருகிறார், ஒரு நபித்தோழர். நபி அவர்கள் போதனை செய்து கொண்டிருக்கிற அந்த கல்வியை படிக்கணும் என்ற ஆர்வத்தில் விறுவிறு உள்ள வந்து எங்க இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். அதை அடுத்து இன்னொரு வருகிறார். அவர் முன்னேறி வராமல் கொஞ்சம் வெட்கப்பட்டு ஓரமாக இருந்து கொள்கிறார். சபையில வந்து ஓரமாக இருந்து கொள்கிறார். 3ஆம் நபரை பற்றி தான் நமக்கு சிந்திக்க வேண்டிய இந்த செய்தி. இன்னொரு சஹாபி வருகிறார். நபி அவர்கள் சமூக பணி, சமூகத்திற்கு மிக தேவையான கல்வியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது இது நமக்கு எதுக்கு, கிடைத்தது போதும் என்று உதாசீனப்படுத்திவிட்டு போய்விடுகிறார். ஒரு நபித்தோழர் கல்வி கொடுக்கப்படும் இடத்திற்கு முன்னால் சென்று பக்கத்தில் அமர்ந்து கொள்கிறார். இன்னொரு நபித்தோழர் கொஞ்சம் வெட்கப்பட்டு சற்று தூரத்தில் அமர்ந்து விடுகிறார். கல்வி நடக்கிற, கல்வி போதிக்கிற இடத்தில் இன்னும் ஒருவர் அதை விட்டு தூரமாய்ப்படி விடுகிறார். நபி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அப்படி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 3 சஹாபியை பார்த்தாங்க. அந்த போதனை கல்வியினுடைய அந்த சிறப்பம்சம் முடிந்த பிறகு சொன்னாங்க, இந்த 3 பேரை பற்றின அந்த முகத்திமா. ஒருவர் சபைக்கு முன் வந்தார், அல்லாஹ் அவரை தன் பக்கம் அழைத்து கொண்டார். ஒருவர் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார், அல்லாஹ்வும் வெட்கப்பட்டு கொண்டார்.
ஒருவர் கல்வி படிக்கிற கல்விக்கான கூடத்திற்கு வராமலேயே அவர் புறந்தள்ளிட்டு போனார், அல்லாவும் அவரை புறந்தள்ளி விட்டார் என்று சொன்னாங்க. அப்ப இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, மார்க்க கல்வியை படிப்பது மிக அவசியமான ஒன்று. எந்த வயதை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, மார்க்க சம்பந்தப்பட்ட கல்வியை படிப்பது மிக அவசியமான ஒன்று என்பதை மிக தெளிவாக சொல்லுகிற செய்திகளாம். இதை ஒட்டி ஒரு ஹதீஸ் வருது. ஆனா எனக்கு தலைப்பு இது இல்லை, நான் எடுத்தது. இதை சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மதரசாவுடைய மக்தப் மதரசா ஆரம்ப பாடசாலை சமூக குர்ஆன் கற்றுக் கொடுக்கிற போதரவள்ளி மிக தொய்வு ஏற்பட்டு எண்ணிக்கை மிக குறைந்த காரணத்தினால் இதை வலியுறுத்தி சொல்லி மதரசா வளர்ச்சி வரணும் என்பதை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டதால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்படி சொன்னாங்க, குந்த ஆலிமன், ஒன்று நீ கல்வி கற்பவனாக இரு, அவ் முத்த அல்லிமன், அல்லது கற்றுக் கொடுப்பவனாக இரு, அல்லது கல்வி கொடுக்கிற இடத்தில் எங்கு சொல்லப்படுவது கேட்பவனாக இரு. நான்காம் வகையை சேர்ந்தவனாக இருந்து விட வேண்டாம். அப்படி இருந்தால் நீ அழிவாய், சமூகம் அழிந்துவிடும். ஒன்று கல்வியை படிக்கணும், அதை படித்தவர் கல்வியை கற்றுக் கொடுக்கணும், கல்வியை படித்து கற்றுக் கொடுக்கிறவரோடு சேர்ந்து இருக்கணும், அவருக்கு மரியாதை செய்யணும். இதை விட்டுட்டு நான்காவதாக இருக்க வேண்டாம் என்று நபி சொன்ன வார்த்தை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உங்க பிள்ளைகளை, சிறார்களை தீன் கல்விக்கு கொஞ்சம் அக்கறை காட்டி அதிகாலையிலேயே உங்க பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைங்க. அதனால் ஏற்படுகின்ற நன்மை என்ன தெரியுமா? ஒரு செய்தியை சொல்றோம். நிறைய பேருக்கு குர்ஆன் மற்ற செய்தின்னு ஓத தெரியும். ஆனா நம்மகிட்ட இந்த கல்வி குறைந்ததினால், மார்க்க சம்பந்தப்பட்ட கல்வியினுடைய அந்த அக்கறை கொஞ்சம் குறைந்ததினால், தான் பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் ஜனாசா தொழுகை முறை கூட தெரியல. பேர்கிட்ட தெரியும், துவா தெரியுமா? துவா மனப்பாடம் ஆக்கியிருக்கிறோமா? நீங்க உங்களுடைய குழந்தைங்க அவங்க இருக்கிற பொழுது உங்களை பராமரித்து உங்களுக்கு சீருடைய கொடுத்து நல்ல கல்வியை கொடுத்து பிறர்கள் போற்றும் அளவுக்கு என் மகன், என் பேரப்பிள்ளை உயர்ந்து வரணும் என்று அக்கறைப்பட்ட உன்னுடைய பாட்டனோ பாட்டியோ இறந்து விட்டால் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அந்த அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிற ஒரு தொழுகை இருக்கிறது அல்லவா, ஜனாசா தொழுகை. அதை நிறைவேற்றுவதற்கு நான் செய்கிறேன், நான் என்னுடைய பாட்டனாருக்கு, தந்தைக்கு, தாய்க்கு நான் தொழுகை வைக்கிறேன் என்று முன் வருகிறதற்கு இல்லை. என்ன காரணம்? அது சம்பந்தப்பட்ட கல்வி நம்மகிட்ட இல்லை. அதற்கு ஆல்மிசா பார்த்துக்கிடுவாங்க. துவாக்கள் தெரிந்துதான் செய்யணும், அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும், பாவ மன்னிப்பு கேட்கிற அந்த சூழ்நிலை நான் சென்ற வாரம் கூட சொல்லிக்காட்டு. நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். குர்ஆன்ல தயம்மம் என்று ஒரு செய்தி வருது. அப்படின்னா தெரியுமா? தயம்மம் என்பது மார்க்கத்துல ஒரு செய்தியை குர்ஆன் நமக்கு பட்டடி பட்டியல் போடுது. அப்படின்னா என்னன்னா, ஒரு இஸ்லாமியன் ஆணும் பெண்ணும் பருவ வயதை எத்தி விட்டால் கடைசி கால வரைக்கும் தொழுது ஆகணும், கட்டாய கடமை. அந்த தொழுகை நிறைவேறுவதற்கு ஒளி என்பது மிக அவசியமான ஒன்று.
எல்லா இடங்களிலும் தண்ணி இருக்குது, பைப் வச்சிருக்கிறோம். அப்படி செய்கிற ஒரு இஸ்லாமியனுக்கு தொழுகை கடமையான பொழுது சின்ன உபாதை வந்து விட்டது, கஷ்டம் வந்தது, காய்ச்சலோ இது போன்று வந்து விட்டது. மருத்துவர் சொல்லுகிறார், தண்ணீர் நீங்கள் கை வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். புழங்க வேண்டாம் சொல்லுகிறார். இப்போ அவர் தொழுது ஆகணும், சுத்தமாக இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த நேரத்தில் தண்ணி இருந்தாலும் தண்ணியில் அவர் புழங்கக்கூடாது மருத்துவர் சொன்ன பிறகு, அல்லது எங்கே செல்லுகிறோம், தொழுகை நேரம் வந்துவிட்டது, தண்ணீரே கிடைக்கவில்லை என்ற பொழுது தயமம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இது தெரிஞ்சு வச்சிருக்கமா எப்படி செய்யணும்னு சொல்லி? தயமம்னா என்னன்னு கேட்குறீங்க, அப்படித்தானே? அது மார்க்கம் சொல்லுகிறது. இதையெல்லாம் ஏன்னா இந்த ஆரம்ப பாடசாலைக்கு குழந்தைகளை அனுப்பி வச்சு குர்ஆன் ஓதுவதற்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்கிற அந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால், இப்ப தயமம்னா இப்படி செய்யணும். குர்ஆன்ல வருது வசனத்தை சொல்லும் போது, அது படிக்கும் போது இது என்னன்னு தெரியுதப்பா, இது தயமம் நம்ம சொல்லிக் கொடுத்து என்னன்னு கேட்பான், நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். தயமம்னா என்ன? ஒண்ணு இல்லை, தண்ணி புழங்க முடியாது, புழங்குறதுக்கு சாமக்கு கூடாது என்று இருந்தால், தண்ணி கிடைக்கணும்னு சொன்னா சுத்தமான மண்ணை எடுத்து, தொழுகை என்பது இஸ்லாமியனுக்கு கட்டாய கடமை, கடைசி வரையும் தொழுது ஆகணும். அந்த நேரத்தில் 2 உள்ளங்கையை அந்த மண்ணில் லேசா அடிச்சு தூசிய அந்த முகத்திலையும் கையிலும் தடவிக்கணும். நீ தொழுகலாம். இப்போ இது எங்க எப்ப தெரிவி நீங்க சொல்லுங்க? அதுக்கு அவசியமானது நம்முடைய மதரசா அவசியம். இப்ப சின்ன வயசு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க பெரியான பிறகும் நீங்க வீட்டுல சொல்லிக் கொடுக்கலாம், உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு திடீர்னு தலைவலி வந்துருச்சு, தண்ணி எனக்கு புழங்க முடியாது வந்திருக்க பொழுது நான் தொழுதே ஆக வேண்டும் என்று நீங்களே எங்க வீட்டில இருந்து தயவு செய்து தொழுது கொள்ளலாம். இது போன்ற கல்விகளை கற்றுக் கொடுக்கலன்னா, படிக்கலன்னா உண்மையிலேயே அல்லாஹ் பதில் சொல்லி ஆகலாம். சமூகம் இப்படி சின்ன சின்ன கல்விகளை சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு ஊட்டுகிற சொல்லிக் கொடுக்கிற ஒரு இடம்தான் ஒரு மஹல்லா இருக்கிற பொழுது நிச்சயம் நம்ம தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் தென்னை போன்று மதரசாக்கள் உண்டு. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, பள்ளிவாசலை ஒட்டி அல்ல பள்ளிவாசலுக்கு வெளியே பள்ளிவாசலோடு இருந்து சிறார்களை வைத்துக் கொண்டு அலிபா சொல்லிக் கொடுக்கிறது, கலிமா சொல்லிக் கொடுக்கிறது, குர்ஆன் ஓதி கொடுக்கிறது, ஹதீஸ் சொல்லிக் கொடுக்கிறது, மார்க்கத்தினுடைய பல்லாயில்கள் சிறப்புகள் சொல்லிக் கொடுக்கிறது, அஹ்காமுகளை சொல்லிக் கொடுக்கிறது. இப்ப என்ன செய்யறது? இதை கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டதுனால் எல்லா நிர்வாகம் அதற்கு முக்கியமாக செய்து வந்திருக்கிறாங்க, அது மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இப்ப மிக தொய்வு ஏற்பட்டதினால் குழந்தைகள் வருகிற அந்த வருகை மிக குறைந்ததினால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு வர வைக்கணும் என்பதற்காக வேண்டி தீனியாத் கல்வி என்று சொல்லப்படுகிற மார்க்க கல்வியை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆர்வமூட்டி பெற்றவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி குழந்தைகளை மதரசாக்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யணும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் மனசுல வைங்க. குறுகிய நேரம் தான், உங்களுக்கு நிச்சயம் மனசு இருந்தா குழந்தைகள் அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க செய்யுங்கன்னா நல்லதை ஆக்கிக் கொள்ளுங்க, சொர்க்கம் செல்வதற்கு வழியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்களை மிக அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறோம். அந்த தீனியாத் மர்சாக மார்க்க கல்வியை, ஆரம்ப கல்வியை நீங்கள் அதை ஏற்படுத்துவதற்கு அதை விளக்கு ஏற்றியிருக்கிற விளக்கு கொஞ்சம் 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 குறைந்திருக்கிறது. மீண்டும் மிக வேகமாக ஏற்றுவதற்கு விளக்கை பிரகாசம் கொடுப்பதற்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் அந்த மதரசாவின் மூலமாக நம்முடைய ஊர் சிறக்கணும், மக்கள் மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொள்ளணும், மேன்மேங்கு வாழணும் சொல்லி பிரார்த்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் எடுத்த தலைப்பு இதுதான். குர்ஆன்ல சொல்ற அந்த மாசம் சிறப்புக்குரிய சொல்ல வத்தஹதல்லா இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் தஆலா இதன் சம்பந்தமா இருக்கு ஒட்டி வரும். இறைவன் இப்ராஹிமை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டான், உற்ற நண்பனாக ஏற்றுக்கொண்டான்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நண்பன் வேண்டும். அந்த நண்பனை சரியாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினோட அடிப்படையில் ஒரு ஆண்மனுக்கு பெண் நண்பனாக தோழியாக இருக்க முடியாது, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு ஆண் நண்பனாக இருக்க முடியாது. ஆனா ஆணுக்கு ஆண் தான் நண்பன், பெண்ணுக்கு பெண் தான் தோழியாக இருக்குமே தவிர, இதில் இஸ்லாம் மிக வலியுறுத்தி சொல்லுகிறது, எந்த இஸ்லாமியனும் கேர்ள் ஃப்ரெண்டை வைத்துக் கொள்வதோ, எந்த இஸ்லாமிய பெண்ணும் ஒரு இஸ்லாமிய ஆணை மற்றவனை ஆண்களை எனக்கு நண்பனாக ஆக்கிக் கொள்வதும் அது தடுக்கப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இது விஷயமா 2 ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த நண்பன் மூலமாக ஏற்பட்ட சிறப்பு 2 ஹதீஸ். அபூதாவுல வருகிற ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா நம்ம நமக்கு கிடைத்த நன்மைகளை வச்சு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகத்துக்கு போறோம், நரகத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கத்தில் ஒரு மனிதன், இளைஞன், ஒரு வாலிபன் ஒவ்வொரு இடமா போய் தேடுவானாம். இன்ன ரஜுலன் மின் அஹ்லில் ஜன்னா யா ரப்பி இன்ன சாஹிபி ஃபுலான். சொர்க்கத்துல அங்கே முன்னும் தேடி என்னுடைய நண்பனை காணம அப்படின்னு சொல்லி கேட்பானா. என்னோட ஊர்ல இருந்தான், எனக்கு பக்கபலமாக இருந்தான், நான் கவலைப்படுகிற பொழுது எனக்கு ஆறுதல் அளித்தான், நிறைய செய்திகளை என்னோடு பகிர்ந்து கொண்டான். ஆனால் அந்த நண்பனை இப்ப காணம, எங்கன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்வான், கொஞ்சம் திரும்பி நரகத்துல போய் பார். அவன் செய்த சில தவறுனால் நரகத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த நண்பனை பற்றி சொல்லி காட்டுவான். நல்ல நண்பன் அமைந்தால், ஒருத்தனுக்கு நல்ல நண்பன் அமைந்தால், நல்ல தோழன் கிடைத்தால், சொர்க்கம் செல்வதற்கு நரகத்தில் இருக்கிற நண்பனை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு நல்ல நண்பனுக்கு இருக்கிறது என்பதற்கு இந்த செய்தியாகும். தேடி பார்த்து நரகத்தில் இருப்பான், ரொம்ப கவலைப்படுவான். பல்லாட்சி யாரப்பு உலகத்தை ரொம்ப பாசத்தோடு இருந்தோம், அவ்வளவு அன்பா இருந்தோம், ஆனா சின்ன தவறு செஞ்சிட்டான், நரகத்துக்கு. எனவே எனக்கு சொர்க்கம், எனக்கு இன்பம் தரல. அத்தனை இருந்தும் கூட என் நண்பன் இல்லாததால் எனக்கு சொர்க்கம் இன்பமாக தரல. என்னப்பா செய்யணும்? இப்போ என் நண்பன் இந்த சொர்க்கத்தை என்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட வாதாடுவான், கேட்கலாம். அல்லாஹ் இந்த செய்தியை வாங்கிட்டு உடனேயே அந்த நரகத்தில் தண்டிக்கப்படுகிற அந்த நண்பனை அல்லாஹ் அங்கிருந்து வெளியாக்குவான். அப்ப அவனோட நரகத்தில் இருந்தவங்க எல்லாம் கேட்பாங்களா, நீ மட்டும் இப்படி வெளியே போற? அபு ஷஹீது திடீரென்று என்னோட கடந்து அவதிப்பட்ட உன் வாப்பா ஷஹீதா இருந்திருக்கிறாரோ, அவர் வாதிட்டு அல்லாஹ்விடம் ஷஃபாத் செய்து உன்னை வெளியே கொண்டு போறாரோ அப்படின்னு சொல்லி நரகத்தில் இருந்து வெளியாகிறவனை பார்த்து கேட்பாங்க நரகவாதிகள். என் தந்தை ஷஹீத் இல்ல அப்படின்னா, உன்னோடு பிறந்த சகோதரன் ஷஹீதா, அவன் அல்லாஹ்விடம் முறையிட்டு உன்னை நரகத்திலிருந்து கொண்டு சொர்க்கத்தை சேர்க்க போறானா? இல்ல. அப்படின்னா ஷஃபாத் செய்த மாணவர்கள் உனக்கு ஷஃபாத் செய்யறாங்களா? இல்ல. அம்பியாக்கள் இல்ல, வேற யாரு? அவன் சொல்லுவான், நான் இப்ப நரகத்திலிருந்து வெளியாகுவதற்கு முக்கிய காரணம் என் நண்பன் உலகத்தில் வாழ்ந்தவன் என்னோடு உறுதுணையாக இருந்தான். நான் நரகத்தில் இருப்பதை கண்டு அவன் சொர்க்கம் சென்றவன் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் எனக்கு இன்பம் தரல, என் நண்பன் வேண்டும் என்று அல்லாஹ்விடம் முறையிட்டான், எனவே அந்த நண்பன் மூலமாக சொர்க்கம் செல்கிறேன் என்று சொல்லுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம்!
அப்படி சாலியா நண்பன் கிடைச்சிட்டான்னா அந்த நண்பனுடைய பொருட்டால் சொர்க்கம் செல்வது மிக எளிது என்பதை இந்த அல்லாஹ் சொல்றான். வத்தகதல்லா இப்ராஹிம கலீலா, என் நண்பராக நான் ஆக்கி கொண்டேன்னு சொல்றான். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய பிரதிபலன் தெரியுமா? என் நண்பர் உலகத்தில் இருக்கிற பொழுது கலீல் இப்ராஹிம் அவர்கள் எதையெல்லாம் செய்தாரோ நீ செய்யணும், எங்கெல்லாம் நடந்தாரோ நீ நடக்கணும், எங்கு நின்றால் நிற்கணும். என் நண்பன் எனக்கு பிடித்து விட்டான், அவன் அசையும் இடம் அசையும் எனக்கு பிடித்து விட்டது, சொற்கள் சொன்ன வார்த்தை பிடித்து விட்டது, நீ சொல்லணும் என்பதை காட்டுது. ஏன் சைத்தான் கல்லைன்னு இருக்கு, அங்க சைத்தான நிக்கிறான். ஹாஜிகள் ஒரு 3 நாள் ஹஜ்ஜில சைத்தான் கல்லறிவது பரலு. ஹாஜிகள் சஃபா மருவால ஹஜ்ஜுடைய காலத்துல அந்த ஹடேஜ் கட்சியில சஃபா மருவால தொங்கோட்ட ஓடணும், உம்ராவிலையும் செய்ய ஓடணும். ஏன்? எதுக்கு? அல்லாஹ் அதெல்லாம் கேட்கல. எதுக்கு கேட்காத? என் நண்பன் அங்கு எரிந்தான் கல்லு, அங்க செய்தான் இப்ப இருக்கா இல்லையோ, அப்ப இருந்தால் என்பனுக்கு கண்ணுக்கு தென்பட்டால், இப்ராஹிம் தென்பட்டால் அவர்கள் அவனை விரட்டுவதற்கு கல் இருந்தால் நீ எரி. என் நண்பர் எங்கு நின்றாரோ அந்த பாதத்தில் நின்று தொழு மக்காம இப்ராஹிம் என்று சொல்லுகிறான். அப்ப நேசத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, என் நண்பன் எதையெல்லாம் செய்தானோ எதையெல்லாம் சொன்னானோ அதை செய்யணும், அதுதான் எனக்கு ஆசை என்று அல்லாஹ் தஆலா சத்தமாக ஆக்கி விட்டான் ஹாஜிகளுக்கு. எவ்வளவு பெரிய முஹப்பத்! இன்னொரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறான். அல்லாஹ் தஆலா சிலர்களுக்கு தன் பக்கத்துல கியாமத் நாள்ல உயர்ந்த அந்தஸ்துல வச்சிருப்பான். எங்க பார்த்தாலும் அந்த சேர் சிம்மாசனம் வைரம் வைடூரியம் பதிஞ்சதாக, அப்படி ஒளி மிக்கதாக, அப்படி ஒளியாக தெரியும். அப்ப கேட்பாங்களா, இவங்க யாரு? நபிமார்களா? அல்லாஹ்வோட பக்கத்துல இருக்கிறாங்க, ரொம்ப பிரகாசமா இருக்கிறாங்களா? இல்ல, நபிமார்கள் இல்ல. சுகதாக்களா? இந்த சமூகத்திற்கான உயிர் கொடுத்தவங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் இல்லை. வேற யாரு? அவன் கடைசியா கேட்கிற பொழுது அவங்களுக்கு மலக்குகிட்ட சொல்லுவாங்க, இவங்க யாரு? ஏன் அல்லாஹ் தன் பக்கத்தில் வச்சிருக்கிறான், அது சிறப்பா வச்சிருக்கிறான். நபிமார்கள் இல்ல, சுகதாக்கள் இல்ல, சாலிஹீன்கள் இல்ல, அப்ப இவங்க யாரு? மாணவர்கிட்ட கேட்க சொல்லுவாங்களாம், இவங்க உலகத்துல வாழுகிற காலத்தில் உன்னை நான் இறைவனுக்காக நட்பு கொள்கிறேன், உன்னுடைய தொழுகை, உன்னுடைய நல்ல வார்த்தைகள், நல்ல சொற்களை இறைவனுக்காக உன்னை நான் விரும்புகிறேன், நேசிக்கிறேன் என்று சொல்லி இறைவனுக்காகவே நட்பு கொண்ட மனிதன். நீ செய்கிற செயல் தீயது என்பதற்காக வேண்டி என் நட்பை முறித்துக் கொள்ளுகிறேன், இறைவனுக்கு பிடித்தமில்லாத காரியம் என்பதாக சொல்லி யாரு மீது அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டானோ, அல்லாஹ்வுக்காக யாரையெல்லாம் நட்பு கொண்டானோ அப்படிப்பட்ட இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் பக்கத்துல உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருப்பான்னு சொல்லி இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அதனால அப்படிப்பட்ட நண்பன், அப்படிப்பட்ட நேசனை தேர்வு செய்யணும். இந்த தேர்வு எப்படி நடக்குதுன்னா, இப்போ ஆரம்ப பாடசாலையில சின்ன வயசுலேயே ஓதுகிற பொழுது சில பெண்களை பார்க்குறோம், இதுங்க தோழி அப்படின்னு சொல்றாங்க. என்ன, நாங்கள் ஆரம்ப 2 பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா ஓதணும்னு சொல்றாங்க. நீண்ட காலம் வரையிலும் பாட்டி ஆகிற வரையிலும் அந்த நட்பு தொடர்வதை பார்க்கிறோம். அது போன்று ஓதுற பள்ளியில ஓதின பிறகு அவங்க சின்ன வயசுலேயே தன் நண்பன் தோழன் சொல்லுகிற பொழுது அது அப்படியே தொடர்கிறது. அவன் பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய பட்டம் இருந்தாலும் சரி, உயர்ந்த அந்தஸ்து, இவன் நண்பன் என்னோடு படித்தான், நாங்கள் படித்தோம், இங்கெல்லாம் ஓடினோம், இங்கெல்லாம் விளையாண்டோம்னு சொல்லி நட்பை பகிர்ந்து கொள்கிற காட்சியை பார்க்கிறோம் அல்லவா? இஸ்லாம் இதை வரவேற்கிறது, நேசிக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்ளுங்கள், அப்படி கொண்டால் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளுங்கள், அப்படி கொண்டால் உங்களுடைய இருப்பிடம் சொர்க்கத்தில் உயர்ந்ததாக இருக்கும். அல்லாஹ்வுக்காக உன் சதீக்கை தொழுகை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சதீக்கு நண்பன் கிடைத்தால் நாம் செய்த பாவத்திற்கு நரகத்துக்கு சென்றால் அல்லாஹ் தஆலா அந்த நல்ல நட்பா
சாலிகான சதீக்கு சென்று ஏற்படுத்திக் கொண்ட நண்பன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்லலாம் என்பதைத்தான் வத்தகவல் இப்ராஹிம் ஹலீலா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே சிறப்பான மாதத்தில் அல்லாஹ் எப்படி தன் நேசரை ஹலீலை நண்பனாக எடுத்துக் கொண்டானோ அதுபோல் நாமும் இந்த அற்புதமான மாதத்தில் நல்ல நண்பர்களை, நல்ல அதாவது தோழிகளை, பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அப்படி வழி தவறி போனால் உங்களுடைய வாழ்க்கை வழி தவறி போய்விடும் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுவேன். காலேஜுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க, அடுத்தடுத்த படிப்புக்கு போற மாதிரி இருக்கிறாங்க. இந்த காலத்துல பார்க்கிறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையும் மாறுது. நேற்று ஒரு மாணவனை பார்த்து வருத்தம், அவன் எங்க இருக்கணும், பள்ளியில் இருக்கணும், நல்ல பிள்ளைதான், என்னன்னு தெரியும், திடீர்னு இங்க போற வழியில ரோட்ல தர ஓரமா உட்கார்ந்துருக்கான், ரோட்ல ஓரத்துல உட்கார்ந்துருக்கிறான். குழந்தை பிறக்கிறவர், கல்யாணம் முடிச்ச பையன், நம்மகிட்ட ஓதுன புள்ள, பள்ளிக்கு பார்க்க முடியல, இடையில வர்றாரு. ஆனா நேரங்கிட்ட நேரத்துல எங்க இருக்க கூட நான் உட்கார்ந்து கொண்டு போய் பார்க்கிறோம். ரோட்டு ஓரத்துல கோபத்தா போகிறதுக்கு ரோட்டுக்கு போற வழியில ஒரு குழு உட்கார்ந்துருக்கு, ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்துருக்கிறார். நல்ல புள்ள பார்த்து எனக்கு வருத்தம். இப்ப இங்க இருக்க வேண்டிய நேரம் இருக்கு இல்ல. ஆனா என்ன நட்பு கேடா நட்பு கொள்ளுகிற பொழுது வழி தவறி போய் விடும் அல்லவா. எனவே இதையெல்லாம் பெற்றவர்கள் கவனிக்கணும். பெரிய புள்ள தானே அவன் நினைக்காதீங்க, அவனை கண்டிக்கிற பொறுப்பு இருக்கிறது. நல்ல நண்பனை தேர்வு செய்யணும் என்பதை பார்க்கணும். நண்பனை தேர்வு செய்தால்தான் அவனுக்கு உமிழ்ச்சம் ஏற்படும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹ் தான் நம் அனைவர்களுக்கும் இதுபோல் நல்ல நண்பன் கிடைப்பதற்கு ரப்ப எங்களுக்கு அருள் செய்வாயாக. எங்கள் ஊரில் இருக்கிற அந்த 6 பாடசாலையை மென்மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு அதில் அக்கறை கொண்டு பெற்றவர்களும் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த பெரியவர்களும் அந்த குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பி அந்த ஆரம்ப சாலையில் குரானை படிப்பதற்கு, நபி வழியுடைய ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கும், மார்க்கத்தில் அகக்காமல் தெரிந்து கொள்வதற்கும் ரப்பே எங்களுக்கு அருள் செய்வாயாக. அதன் மூலமாக எங்களுக்கு கிராமம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து பிரச்சனை இல்லாமல் சுமம் வாழ்வதற்கு அனைவருக்கும் அருள் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.